ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நான் சமையல் போடலை, ஒரு முகத்துக்கு போடுற ஒரு பேஸ் இது பண்ணலாம். அது முகம் ரொம்ப டல்லாக இருக்குது, ரொம்ப கருப்பாக இருக்குது, முகத்துல எல்லாம் நிறைய மாஸ்க் இருக்குது அப்படின்னு கவலைப்பட வேணாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு நீங்கள் தொடர்ந்து போட்டுட்டு வாங்க. இது ரொம்ப நல்லா ரிசல்ட் கொடுக்குது. மாநிறமாக இருக்கிறவங்க கூட நல்லா கலர் கொடுக்க ஆரம்பிக்குது. அதுக்கு தேவையான பொருள்கள்லாம் ஒவ்வொன்றா நான் காமிக்கிறேன். இது பச்சை பயிர் இது நான் 150 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இது ஒரிஜினல் சந்தனம். இது 70 ரூபாய் இந்த பாக்கெட்டு. சின்ன பாக்கெட் தான், ஒரு 10 கிராம் இருக்குமா நம்ம தெரியல. இந்த சந்தனம் எடுத்து வச்சுருக்கிறேன். கஸ்தூரி மஞ்சள் எடுத்து வச்சுருக்கிறேன். ரோஜா இதழும் எடுத்து வச்சுருக்கிறேன். ரோஜா இதழில் ரொம்ப டஸ்ட்டு இருக்கும். அதை நம்ம க்ளீன் பண்ணி இப்படி ஒத்தையாக நம்ம எடுத்துக்கணும். நானும் அதையும் காமிக்கிறேன். இது வெட்டி வேறு எடுத்து வச்சுருக்கிறேன். இதையும் நான் எப்படி இது எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன்னு காமிக்கிறேன். ரோஸ் வாட்டர் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ ரோஜா இதழ் பாருங்கள், இதில் எவ்வளோ டஸ்ட்டு இருந்துச்சுன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு குப்பை இருந்துச்சு. இந்த அளவுக்கு இந்த மாதிரி இருக்கும் ரோஜா இதழ். இதை நம்ம எடுத்துட்டு இது ஒத்தத்தையாக இப்படி இலைங்களெல்லாம் ஆஞ்சு எடுத்துடணும். ஆஞ்சு எடுத்துட்டு இந்த கெட்டியாக இருக்க காம்பு பகுதியை அந்த இதை தூக்கி போட்டுடணும். தூக்கி போட்டு நம்ம இதெல்லாம் எடுத்துக்கணும். அந்த மாதிரி சுத்தம் பண்ணி இந்த காம்பெல்லாம் போடக்கூடாது. காம்பு இந்த குச்சி அதெல்லாம் போடக்கூடாது. நிறைய அதுதான் இருக்குது. இந்த இதழ் மாத்திரம் நம்ம எடுத்து நம்ம சேர்த்திக்கணும். அதே மாதிரி வெட்டி வேறு இது இந்த மாதிரி தான் இருக்கும். வெட்டி வேறு இப்படி கோர்வையாக தான் இருக்கும். இந்த மாதிரி இதை நாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம ஒரு 50 கிராம் அளவு, இது ஒரு 25 கிராம் அளவுக்கு வெட்டி வேறு எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி நம்ம எடுத்து கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கணும். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் இப்போ எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த பொருட்கள்லாம். இப்போ ஒவ்வொன்றா நான் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஃபஸ்ட்டு பாசி பயிரையும் அரைச்சிட்டு, வெட்டி வேறு, ரோஜா இதழ், பாதாம் பருப்பு 20 பாதாம் பருப்பு போடணும். எனக்கு இப்போ வீட்டில் இல்லை, வாங்கிட்டு வரக்கு ஆள் இல்லை. பாதாம் பருப்பு ஒரு 20 பருப்போ 10 பருப்போ உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு நீங்கள் சேர்த்தி போட்டு இதெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் பாசி பயிரை நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் குறகுறன்னு இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ரொம்ப குறகுறன்னு இருக்கக்கூடாது, வேஸ்ட் ஆகிடும். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதை நம்ம இப்படி ஒரு அகலமான பாத்திரத்தில் இப்போ ஃபஸ்ட்டு சேர்த்திக்கலாம். இந்த மூடியிலெல்லாம் இருக்கும் பாசிப்பருப்பு பயிர். அதை நம்ம இதெல்லாம் தட்டி விட்டுக்கலாம். இதில் தட்டி விட்டு இப்போ வெட்டி வேறு எடுத்துகிட்டு, வெட்டி வேறையும் நான் மிக்சி ஜாரில் போட்டு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். வெட்டி வேறு அரைச்சேன், ஆனால் நைஸாக அரைப்படலை, கொஞ்சமாக இருக்கிறதுனால இது கூட நான் ரோஜா இதழையும் சேர்த்திக்கிறேன். ரோஜா இதழ் இது ஒரு கப்பு ரோஜா இதழ் எடுத்து வச்சுருக்கிறேன். இது 100 கிராம் அளவுக்கு இருக்கும். அதை சுத்தம் பண்ணதுக்கு இவ்வளோ தான் வந்தது. அதையும் போட்டுட்டு நாம் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாதாம் பருப்பு இருந்தால் அதோடு சேர்த்து போட்டு அரைச்சிக்கோங்க. இந்த ரோஜா இதழையும் வெட்டி வேறையும் அரைச்சிட்டு வந்துட்டேன். பாருங்கள், இது இந்த அளவுக்கு தான் நைஸாக இருக்குது. நீங்கள் குழந்தைங்களுக்கு போடுறதா இருந்துச்சுனாக்கா இது சளிச்சுக்கோங்க. சல்லடையில் நம்ம பெரியவங்க போடுறதா இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் இதையும் இந்த பாசி பயிரோடு நான் கலந்து எடுத்துக்கிறேன். இப்போ எல்லாம் கலந்து வச்சாச்சு. இப்போ அது இருக்கட்டும் ஒரு பக்கம். இப்போ நான் ஒரே ஒரு ஸ்பூன் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கூழ் மாதிரி நான் காய்ச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அரிசி மாவு நான் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்ல பதத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை அடுப்பில் வச்சு கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மை வர்ற வரைக்கும், கொஞ்சம் கூழ் தன்மை வர்ற வரைக்கும் நாம் காய்ச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கலக்கிட்டு தான் அடுப்பில் வைக்கணும், இல்லாட்டி கட்டி விழுந்துடும். இப்போ இந்த அரிசி மாவு நான் இந்த மாதிரி கூழ் பதத்துக்கு நான் இந்த காய்ச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி பிசுப்பாக இருக்கணும், இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும். இந்த மாதிரி நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். அதுக்குள்ளே இதை நாம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இது பாசி பயிறு, வெட்டி வேறு, ரோஜா இதழ் இதெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இது கூட இப்போ கஸ்தூரி மஞ்சள் 1.5 ஸ்பூனும் சேர்த்திக்கலாம். நம்ம இதில் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கங்க. கம்மியாக வேண்டாம், கம்மியாக சேர்த்திக்கலாம். இப்போ இது கூட சந்தனத்தை நம்ம சேர்த்திக்கலாம். இது ஒரிஜினல் சந்தனம், அதனால் பார்த்து கொஞ்சம் கவனமாக கொஞ்சமாக சேர்த்திக்கங்க. விலையும் அதிகமாக இருக்குது. இது நான் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் சேர்த்துறேன்.
இந்த அளவுக்கு நான் சேர்த்துறேன். நல்லா மணமாக இருக்குது, வீடே தூக்குது மனம், அந்த அளவுக்கு இருக்குது. இப்போ இந்த கஸ்தூரி இது இந்த சந்தனத்தையும் இதோடு நம்ம சேர்த்திக்கலாம். இந்த சந்தனத்தை எடுத்துகிட்டு இந்த பாக்கெட்டுக்கு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருங்க, இல்லாட்டி வாசனையெல்லாம் போயிடும். நம்ம தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு பாசி பயிரை வந்து அரைச்சி நம்ம அப்பப்போ நம்ம வந்து இது மாதிரி தயார் பண்ணிக்கலாம். தேவைப்படுறவங்க கூட எனக்கு வந்து ஃபோன் பண்ணுங்கள், நான் ரெடி பண்ணி தரேன். இப்போ இதெல்லாம் போட்டாச்சு. இதில் இப்போ இதெல்லாம் நம்ம வந்து கலந்து கொடுத்துக்கலாம். இது நல்லா கலந்துட்டு ஒரு ஏர் டைட்டான ஒரு பாக்ஸ்லேயோ பாட்டில்லையோ போட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம், ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது நான் கலந்துட்டேன். இப்போ நான் கலந்து இதை எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த அரிசி மாவு நம்ம இது வந்து காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த அரிசி மாவில் வந்து நான் இது வந்து 1 ஸ்பூன் நான் இப்போ சேர்த்துக்கிறேன். சும்மா கொஞ்சமாக இப்போ நான் சேர்த்துறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்திக்கங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நான் எடுத்து நான் சேர்த்திக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்திக்கலாம். வெட்டி வேர் இருக்கிறதுனால உங்களுக்கு நரன்னு இருக்குதுன்ட்டாக்கா நீங்கள் ஜல்லடை வச்சு சலிச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா இப்படி கலந்து கொடுத்துக்கலாம். நல்லா கலந்து கொடுத்துட்டு இதோட வந்து ரோஸ் வாட்டர் வந்து 1 ஸ்பூன் ஊற்றலாம். ஒரு மூடி ஊற்றுறேன் நான். ஒரு நாளைக்கு ரோஸ் வாட்டர் ஊற்றுங்க. ஒரு நாளைக்கு தக்காளி சாறு எடுத்து ஊற்றிக்கங்க. ஒரு நாளைக்கு பால் ஆடையை போட்டு நம்ம கலந்துக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு இதாக கலந்துக்கலாம். டெய்லியும் போடணுன்ற அவசியம் இல்லை. வாரத்தில் 2 நாள் போட்டால் கூட போதும். இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நம்ம கலந்து எடுத்துகிட்டு காமிக்கிறேன். இந்த பொடியை இந்த மாதிரி ஏர் டைட்டான ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம மூடி போட்டு வச்சுக்கலாம். எப்போ தேவைப்படுதோ அப்போ நம்ம வந்து ஈரம் படாத கையில் எடுத்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி இது எடுத்துகிட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். டைட்டாக மூடி வச்சுக்கோங்க. வெளியே வச்சுருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3 மாதம் 4 மாதம் வரைக்கும் வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா திறந்து வச்சுட்டே இருந்தோம்னாக்கா அந்த கஸ்தூரி இந்த மஞ்சள் அந்த வாசனையெல்லாம் போயிடும். அதனால் இதுக்குண்டு தனியாக 1 ஸ்பூன் இதில் நம்ம சேர்த்து எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுக்கிட்டு இதை மூடி போட்டு எடுத்து வச்சிடலாம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நான் வந்து இந்த இதெல்லாம் வந்து நல்லா இது கரைச்சி எடுத்து வச்சுட்டேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லிக்விட் வேண்டாம், இன்னும் கொஞ்சம் லிக்விடாக இது பண்ணிக்கோங்க. இப்போ நாம் வந்து இது இப்படி மேல் புறமாக தான் நம்ம தலவணும். இதை வந்து இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த இதை பேக்கிங்க எடுத்து நம்ம இப்படி மேல் புறமாக நல்லா அழுத்தி அப்ளை பண்ணுங்கள். இது மாதிரி இந்த மாதிரி கையில் நான் எப்படி தலவுறேனோ அந்த மாதிரி வந்து முகம் பூரா நீங்கள் தலவிக்கங்க. முகம், கழுத்து எல்லா பக்கமும் நம்ம தலவி ஒரு 20 நிமிஷம் நம்ம வைக்கணும், காய வைக்கணும். காய வச்சா தான் 20 நிமிஷம் காஞ்ச பிறகு அப்புறம் வந்து நம்ம வந்து இதை தொடச்சி எடுக்கணும். நான் சும்மா சிம்பிள் இதுக்காக காமிக்கிறதுக்காக சும்மா லைட்டாக நான் போடுறேன். முகத்துக்கு போடும்போது நல்லா கண்ணாடியை பார்த்துட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. நான் இதோட நான் இது போட்டு வச்சுருக்கிறேன் கொஞ்சம் நேரம். இது ஒரு 15-20 நிமிஷம் இருக்கட்டும், பார்க்கலாம். பாருங்கள், இது நல்லா கொஞ்சம் காஞ்சு வந்துட்டுருக்குது. இன்னும் இப்போ அந்த கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்கா இந்த மாதிரி நம்ம தடவி கொடுத்துக்கலாம். நல்லா அழகாக தடவி கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் ஃபேன் காற்றுல நம்ம கையை வச்சு இது முகத்தை வச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே இருந்தோம்னாக்கா கொஞ்சம் நல்லா இருக்கும். நான் வந்து இது யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ இல்லை. ஆனால் வந்து நல்லா ரிசல்ட் கொடுக்குது. நல்லா முகம் பொலிவு கொடுக்குது, முகத்துக்கு நல்ல வெண்மை கொடுக்குது, வந்து நல்லா முகத்தில் இருக்க கரும்புள்ளிங்கெல்லாம் நீக்குது. அதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி செய்து பாருங்கள். இப்போ இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும் கையில். நான் கைக்கு போட்டு ஒரு 5 நிமிஷம் தான் ஆகுது. நீங்கள் 20 நிமிஷம் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ வந்து இதுக்கு வந்து நான் எப்படி இதை எடுக்கணும்னாக்கா ரோஸ் வாட்டர் எடுத்துக்கிறேன். ரோஸ் வாட்டர் எடுத்துகிட்டு இந்த இதில் வந்து பஞ்சு வந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம். பஞ்சில் நம்ம இதை நனைச்சிக்கலாம். மஞ்சளை நனைச்சிட்டு இப்படி மேல் நோக்கி நம்ம இப்படியே தேய்ச்சி எடுத்துடலாம். எடுத்துட்டோம்னா நல்லா நீட்டாக அழகாக வந்துடும். ஆனால் புருவத்துக்கு போட வேணாம். புருவ முடிவில் வந்து பட்டுச்சுனாக்கா நம்ம கஸ்தூரி மஞ்சள் இருக்கிறதுனால நம்ம புருவ முடிக்கு போடக்கூடாது. புருவ முடியில் படாத மாதிரி நம்ம தடவிக்கலாம்.
பாருங்கள். இந்த மாதிரி எல்லாம் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துட்டோம்னா நல்லா ரிசல்ட் கிடைக்குது, நல்லா இருக்கும். நல்லா காஞ்ச பிறகு நீங்கள் இந்த மாதிரி செய்யுங்க. நான் இது காயலை, இப்போ சரி வீடியோக்காக நான் இப்போவே போட்டு எடுத்துடலான்ட்டு எடுத்துட்டுருக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துட்டிங்கனாக்கா நல்லா நீட்டாக வந்துடும் எல்லாம். தேய்ச்சி எடுத்துட்டு நல்லா நம்ம கொஞ்சம் நேரம் இப்படி தேய்ச்சி கூட கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வைக்கலாம். அப்போ வைக்கும்போது இன்னும் நல்லா ரிசல்ட் நல்லா கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிக்கணும் கையில். இப்படி தேய்ச்சிட்டு நம்ம வச்சோம்னா நல்லா ஒரு இதாக இருக்கும். நான் இதை வந்து கையை கழுவிட்டு கொண்டு வந்து காமிக்கிறேன். நான் ரோஸ் வாட்டரை போட்டு இந்த மாதிரி முகத்தை வந்து நல்லா தேய்ச்சிக்கோங்க. கொஞ்சம் நேரம் தேய்ச்சிட்டு நீங்கள் வந்து நம்ம தண்ணி ஊற்றி நம்ம பச்சை தண்ணி எடுத்து நம்ம முகத்தை கழுவி எடுத்துக்கலாம். கண்ட கிருமி போட்டு முகத்தை கெடுக்கிறதுக்கு இயற்கையான பொருள், இந்த பொருளை வச்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒரு தடவையாவது. நல்ல ரிசல்ட் கிடைக்கும், நல்லாவும் இருக்கும். இந்த மாதிரி செய்யுங்க. இப்போ நான் வந்து கையை கழுவிட்டு வரேன். பாருங்கள், இந்த கைக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள். கொஞ்ச நேரம் போட்டதுக்கு இவ்வளோ வித்தியாசம் தெரியுது நமக்கு. ஆனால் நம்ம நல்லா ஃபுல்லாக நம்ம 20 நிமிஷம் நம்ம ஊற வச்சு நம்ம செஞ்சோம்னா எவ்வளோ ரிசல்ட் கிடைக்கும் பாருங்கள். அவ்வளோ மென்மையாக இருக்குது, சாஃப்டாக இருக்குது. விரலெல்லாம் கையெல்லாம் அவ்வளோ இதாக இருக்குது. அதே மாதிரி முகமும் நல்லா இருக்கும். பாருங்கள், இந்த கைக்கு சும்மா ஒரு 5 நிமிஷம் தான் நான் போட்டிருந்தேன். 5 நிமிஷத்துக்கு பாருங்கள் எவ்வளோ வித்தியாசம் தெரியுது. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கருவளையமாக இருந்துச்சுன்னா கூட கண்ணுக்கு கீழே நல்லா போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரோஸ் வாட்டரை டிக் பண்ணி தேய்ச்சி எடுங்க. அந்த மாதிரி செய்யுங்க. பாருங்கள், நல்லா கலர் கொடுத்துருச்சு கொஞ்ச நேரத்துலேயே. இதே மாதிரி செய்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.